அதை பொறுத்து நாங்கள் முடிவு பண்றோம். வெள்ளை அறிக்கை வெளியிடுறதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் கோயில் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்குது, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் பல்வேறு இடங்கள்ல தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில யாரெல்லாம் அதுல ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் ஒழித்துட்டு, அதே போல கோயில் சொத்துக்களை முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க, முறைகேடாக என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான தனித்தனி குழுக்கள் கூடிய சீக்கிரம் அமைக்க போறோம். ஒவ்வொரு கோயில்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் அதில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கவும் குழுக்கள் அமைக்க போறோம். ஸோ தொடர்ந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறோம். நிச்சயமாக அதோட அவுட்புட்ல நீங்க பார்க்கும்பொழுது கோயில் சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். இந்த ஊழல்கள்லாம் ஒழித்து விடப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க போய் மைக்க நீட்டி கேட்டீங்கன்னா தெரியும். இன்றைக்கு இதையெல்லாம் சட்டமன்றத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. அது மக்களுக்கே தெரியும். மேகதாது விவகாரத்துல ஊழல் வாய்ப்பு எதுவும் பேசல, எந்த நடவடிக்கை எடுக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து கட்சி ஊற்றியா இன்னும் கூட்ட தாமதம். மிகச் சரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்தையும் பேசி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. செயல்ல காட்டினாலே போதும். எங்களுடைய முதல்வர் அவர்கள் எப்பவுமே செயலில் காட்டக்கூடிய முதல்வர். செயல் மூலமாக இந்த ஆட்சியை நல்லாட்சியாக மாற்றக்கூடிய முதல்வர், மக்களுக்கு தேவையான மாற்றக்கூடிய